துறைமுகத்தில் பொக்லைன் பிடியில் இருந்த கண்டெய்னர் பாரம் தாங்காமல் விழுந்ததில் அடுத்தடுத்த கண்டெய்னர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அசோக்கிடம் கேட்கலாம். அசோக், தற்போதைய நிலை? சிவரஞ்சனி, சென்னை திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா CITPL என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் கையாளும் நடத்தியது. இதுல பார்த்தீங்கன்னா இன்று சில மணி நேரம் முன்பு அந்த கண்டெய்னர் பெட்டிகள் தூக்கும் பொழுது அது பாரம் தாங்க முடியாமல் ஒன்று பின் இடித்து கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் பெட்டிகள் சரிந்து விழுந்தது. இந்த விபத்துக்கான காரணம் போதுமான முன் அனுபவம் இல்லாமல் குறைந்த சம்பளத்தில் பொருத்தப்படுவதால் இதனால இந்த விபத்துக்கள் அதிகமாக நேரிட்டது. சென்னை துறைமுகத்தில் மட்டும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 முறை இது போன்ற விபத்து ஏற்பட்டது. இதனால கண்டெய்னர் ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள் மிகுந்த அச்சத்துடனே பெட்டி தூக்கி இறக்கும் போதும் சரி, அது இருக்கும் போதும் சரி, ஒரு பயந்த தொழிலே இருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அசோக். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் முதல் முறையாக 63,000 ரூபாயை கடந்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் தங்கம் விலை புது உச்சங்களை தொட்டு வருகிறது. கடந்த 29ஆம் தேதி முதல் முறையாக தங்கம் விலை 60,000-ஐ கடந்தது. கடந்த 31ஆம் தேதி தங்கம் விலை ஒரு சவரன் 61,840 ரூபாயாக அதிகரித்தது. பட்ஜெட் தாக்கலான அன்று தங்கம் விலை முதல் முறையாக 62,000-ஐ கடந்தது. இந்நிலையில் நேற்று ஒரு சவரன் 840 ரூபாய் உயர்ந்த தங்கம் 62,480 ரூபாயாக விற்பனையானது. நேற்று அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்ததால் தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்தன. இந்த சூழலில் இன்று ஒரே நாளில் தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 63,240 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டது. 1 கிராம் தங்கம் 95 ரூபாய் உயர்ந்து 7,905 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை இன்று 1 ரூபாய் உயர்ந்து 107 ரூபாயாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,07,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றது முதல் தங்கத்தின் விலை ஒரு சவரன் 3,640 ரூபாய் உயர்ந்துள்ளது.